அப்படின்னா டாடா மெடிக்கேர் ப்ரீமியர். ஸோ இந்த மெடிக்கேர் ப்ரீமியரில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான காம்ப்ரிஹென்சிவ் கவர் வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாலிசியோட ஏஜ் என்ட்ரி 18 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாலிசி எடுக்கிறவங்க எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் போக தேவையில்லை. எல்லாமே த்ரூ நம்ம டெலி மெடிக்கல் மூலிமாவே நம்ம பாலிசியை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்து இந்த சம் இன்சூர் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் ஸ்டார்டிங் சம் இன்சூர் 5 லட்ச ரூபால இருந்து அதிகபட்சமாக 3 கோடி ரூபா வரைக்கும் நம்ம பாலிசி சம் இன்சூர் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட். ஸோ எல்லா கம்பெனிலையுமே ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரூம் ரெண்ட்டில் எந்த ஒரு லிமிடேஷனுமே கிடையாது. ஸோ ரூம் ரெண்ட்டு நீங்கள் சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் எடுத்துக்கலாம், அல்லது டீலக்ஸ் ரூம் எடுத்துக்கலாம், அல்லது ஷூட் ரூம் எடுத்துக்கலாம். ஸோ ரூம் ரெண்ட்டுக்கு எந்த ஒரு கேப்பிங்குமே இந்த பாலிசியில் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஐசியூ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஆக்சுவல் அமௌண்ட்டு தான். ஐசியூ பொறுத்தளவுக்கு நம்ம அதில் எந்த கேப்பிங்கும் வைக்க போகிறதில்ல. ஸோ ஐசியூ பொறுத்தளவுக்கு ஃபுல் அமௌண்ட் என்ன ஹாஸ்பிட்டலில் பில் பண்ணுறாங்களோ அந்த ஆக்சுவல் அமௌண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அதாவது பாலிசி எடுத்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவர் அட்மிட் ஆகிறதுக்கு பிஃபோராக 60 டேஸ் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரோ ஸோ அதெல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம். அதே மாதிரி அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாலோ ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அது வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய 200 டேஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹெல்த் செக்அப். ஸோ எல்லா கம்பெனிலையுமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கொடுப்பாங்க. பட் 1 இயர் முடிஞ்சு அந்த இயர் கிளைம் எதுவுமே இல்லைனா மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் நம்ம கம்பெனியில் நீங்கள் பாலிசி எடுத்து 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுமே 31 டேஸே போய் நம்ம ஹெல்த் செக்அப் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1% ஆஃப் சம் அஷ்யூர்ட். ஸோ 5 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 5000 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக நம்ம ஹெல்த் செக்அப் 25,000 வரைக்கும் நம்ம இந்த பாலிசியில் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பொதுவாக நம்ம அலோபதி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் அப் டு தி சம் அஷ்யூர்ட். ஸோ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கம்பெனியில் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிடி. ஸோ அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இதில் கவர் பண்ணுறோம். ஸோ பொதுவாக மற்ற பாலிசிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்பேஷண்ட் மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த டாடா மெடிக்கேர் ப்ரீமியர் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் பேஷண்ட், அதாவது நீங்கள் ஓபியாக வந்து 2 வருஷம் பாலிசி எடுத்து 2 இயர்ஸ் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. 3rd இயர்லேருந்து ஓபி வந்து நீங்கள் ஜென்ரலாகவும் பார்த்துக்கலாம், டென்டலாகவும் பார்த்துக்கலாம். ஸோ டென்டல் சம்மந்தப்பட்டது இந்த ரூட் கேனல் பண்ணுறது, பல்லு க்ளீன் பண்ணுறது, கிளிப்பு போடுறது, இந்த மாதிரி டென்டல் சம்மந்தப்பட்ட அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் ஓபியாகவே அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமபிள் பெனிஃபிட். ஸோ கன்சியூமபிள் பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம கவர் பண்ணி தர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டைமாக யூஸ் பண்ணக்கூடிய சிரஞ்சு, டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ், காட்டனு, பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு இதெல்லாமே பொதுவாக கவர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் அந்த எக்ஸ்பென்சஸையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டலில் கிளைம் வருது அப்படின்னா உங்களுக்கு 99% வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா 1000 ரூபா மட்டும்தான் நீங்கள் கையிலிருந்து கட்டுற மாதிரி வரும். ஸோ கன்சியூமபிள் பெனிஃபிட்டும் அப் டு தி சம் அஷ்யூர்ட் வரைக்கும் நம்ம இதில் கவர் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த கவர் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் போனஸ். பொதுவாக குமுலேட்டிவ் போனஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாலிசி எடுத்து 1 இயர் முடிஞ்சு எந்த ஒரு கிளைமும் பண்ணலைன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய சம்மஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நமக்கு போனஸாக கொடுப்பாங்க. பட் நம்ம கம்பெனியில் அப் டு தி 50% வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் இயராக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க, 1 இயர் வந்து நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணாட்டியும் 2nd இயர் போகும்போது டைரெக்டாக 50% நம்ம கிளைம் தரோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் 2nd இயர் ப்ரீமியம் பே பண்ணதுக்கப்புறம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 10 லட்ச ரூபாயும், நோ கிளைம் போனஸ் 5 லட்ச ரூபாயும், 15 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அதே ப்ரீமியத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் 2nd இயர் எந்த கிளைம் பண்ணலை அப்படின்னா 3rd இயர் நீங்கள் போகும்போது மறுபடியும் ஒரு 50% நம்ம போனஸ் கொடுப்போம். ஸோ டோட்டலாக 3rd இயர் நீங்கள் போகும்போது 20 lakhs வரைக்கும் நீங்கள் இதில் சம் அஷ்யூர்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த கவர் மெட்டர்னிட்டி கவர். ஸோ நம்ம பிரசவத்துக்காக பார்க்கக்கூடிய கவரை நம்ம மெட்டர்னிட்டி கவர்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பாலிசி எடுத்த டேட்லேருந்து 4 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். 4 இயர்ஸ் கழித்து நம்ம இந்த கவர் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவர் வந்து நீங்கள் 4 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும், ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிகபட்சமாக 1 லட்ச ரூபாயும் நம்ம இதில் கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ்.
ஸோ டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மெட்டர்னிட்டி டைமில் ஸோ அந்த உமனுக்கு ஏதாவது ஒரு டெலிவரி காம்ப்ளிகேஷன் ஏற்படுது அப்படின்னா ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணுறோம். அப் டு 25,000 rupees வரைக்கும் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் மூலிமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இந்த பாலிசியில் கவர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்த கவர் வேக்சினேஷன் கவர். ஸோ தடுப்பூசி பொதுவாக எந்த ஒரு கம்பெனிலையும் வந்து தடுப்பூசிக்கெல்லாம் வந்து நம்ம கிளைம் கொடுக்கவே மாட்டாங்க. பட் நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன் கவருங்கிறது வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ பிறந்த குழந்தை முதல் நமக்கு அடல்ட்டு கூட ஏதாவது ஒரு தடுப்பூசி போடனா கூட நீங்கள் இந்த தடுப்பூசி கவர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோலாங்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட். ப்ரோலாங்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டு ஒரு இன்சூர்டு பர்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க, தொடர்ந்து 10 நாளைக்கு மேலே அவங்க அட்மிட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ 11ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற சம் அஷ்யூர்டில் 1% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டு நம்ம பல்காக பே பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு அவங்க சம் அஷ்யூர்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க 10 டேஸ்க்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப லாங் டேர்மாக இருந்தங்காட்டி அவங்களுக்கு 1 கோடி ரூபாயில் 1%, அதாவது 1 லட்சம் ரூபா அவங்களுக்கு பல்க் அமௌண்ட்டாக அவங்க அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரோலாங்டு ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட். ஸோ அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட். ஸோ இந்த பாலிசி எடுத்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் நம்ம இந்த பாலிசிலேயே கொடுக்குறோம். அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலியில் பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியில் உள்ள 4 பேருமே 18 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஈச் 10 lakhs, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபா வரைக்கும் விபத்து மூலிமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு நம்ம 10 lakhs கொடுக்குறோம் பெர் ஹெட்டுக்கு. ஸோ டோட்டலாக வந்து 40 lakhs பெர் ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு சார்ஜும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கு அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஏர் ஆம்புலன்ஸ் கவர். எமர்ஜென்சி ஏர் ஆம்புலன்ஸ் கவர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய டிராஃபிக் கண்டிஷனில் நம்ம நார்மல் ஆம்புலன்ஸில் போகிறத விட இன்றைக்கி நிறைய சிட்டியில் ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஹெலிகாப்டர் மூலிமா வந்து நம்ம இங்கேருந்து வேற ஒரு சிட்டிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், திடீர்னு ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, நம்ம திடீர்னு மும்பைக்கோ அல்லது ஹைதராபாத்துக்கோ போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா நம்ம ஹெலிகாப்டர் மூலிமா ஏர் ஆம்புலன்ஸ் கவர் வந்து அப் டு தி சம்மர்ஷூர் வரைக்கும் நம்ம அந்த ஆம்புலன்ஸ் கவர் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் கவர். ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் கவர் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய சில சிகிச்சைக்கு எல்லாமே வந்து நம்ம பாலிசியில் அதுவும் கவர் பண்ணி தரோம். இப்போ எடுத்துக்காட்டாக டயாலிசிஸ் அட் ஹோம். ஸோ டயாலிசிஸ் பண்ண வேண்டியவங்க ரெகுலராக இன்டர்வல் 3 months ஒன்ஸு 1 month ஒன்ஸு டயாலிசிஸ் பண்ணுறவங்க, கீமோதெரப்பி பண்ணுறவங்க, ஸோ இவங்க எல்லாமே பேண்டமிக் சிச்சுவேஷனில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம பாலிசியில் கவர் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேஷ் ஃபார் அக்கம்பைனிங் அண்ட் இன்சூரன்ஸ் சைல்டு. ஸோ 11 வயசுக்கு கீழே நம்ம ஃபேமிலியில் யாராவது குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து நம்ம டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ அப்போ ஏற்படக்கூடிய ஹாஸ்பிட்டல் தவிர்த்து மற்ற செலவு எல்லாமே அவங்க நமக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2,500 வரைக்கும் நம்ம டெய்லி கேஷ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா 10 days இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,500, 10 நாளைக்கு 25,000 வந்து நம்ம டெய்லி கேஷாக அந்த இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலிக்கு நம்ம கேஷாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ட் அக்காமடேஷன் ஃபார் டெய்லி கேஷ். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் இல்லாமல், டீலக்ஸ் ரூம், ஷூட் ரூம் இல்லாமல் நீங்கள் ஷேர்ட் அக்காமடேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம 2,500 மேக்ஸிமம் கேஷ் தரோம். ஸோ நீங்கள் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களோ, ஷேர்ட் அக்காமடேஷனில் ரூம் எடுத்திருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 2,500 சொல்லி அதிகபட்சமாக வந்து 10 நாள் வரைக்கும் நம்ம 2,500 போட்டு 25,000 வரைக்கும் நம்ம டெய்லி கேஷ் கொடுக்குறோம். ஸோ அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா காம்பேஷனேட் ட்ராவல். ஸோ காம்பேஷனேட் ட்ராவல் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ரிலேஷன், பிளட் ரிலேஷன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபாதர் இங்கே கோயம்புத்தூர் அட்மிட் ஆகிட்டாரு, பையன் வந்து மும்பையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஸோ அவர் அங்கேருந்து இங்கே வரதுக்கு, கோயம்புத்தூர் வரதுக்கு, எமர்ஜென்சியாக வரதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளைட் பிடிச்சோ அல்லது ட்ரெயின் பிடிச்சோ வராரு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸையும் வந்து நம்ம வந்து இந்த பாலிசியில் கவர் பண்ணுறோம். ஸோ அது மேக்ஸிமம் வந்து 50,000 வரைக்கும் நம்ம காம்பேஷனேட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கவர். ஸோ பொதுவாக குளோபல் கவர் வந்து எந்த கம்பெனியும் கொடுக்கறது இல்லை, பட் நம்ம டாடா ஏஐஜியில் வந்து குளோபல் கவர் கொடுக்குறாங்க. ஸோ குளோபல் கவர் அப்படின்னா நம்ம பாலிசி எடுத்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்து இந்தியாவில் டயக்னைஸ் பண்ணி அது சம்மந்தம் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாரினில் போய் எடுக்கிறாங்க அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் அல்லது அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே ஏற்படக்கூடிய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீ பிளானடாக வந்து சர்ஜரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் மூலிமா அதுவும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கேஷ்லெஸ் கிளைமை நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸுங்கிற எல்லா கம்பெனிலையுமே நம்ம கொடுக்குறோம், நம்மளும் கொடுக்குறோம். ஸோ ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஸோ நமக்கு யாராவது வந்து ஆர்கன் டோனர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளையும் வந்து நம்ம இந்த பாலிசியில் கவர் பண்ணுறோம். ஸோ அதுவும் அப் டு தி சம் அஷ்யூர்ட் வரைக்கும் கவர் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட். ஸோ ரீஸ்டோர் பெனிஃபிட்டுங்கிறது பாலிசி வந்து நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். பாலிசி எடுத்து 6 மாதத்துலையோ அல்லது 8 மாதத்துலையோ 10 லட்ச ரூபா நமக்கு செலவாயிருச்சு அப்படின்னா எகெயின் கம்பெனி வித்தவுட் எனி ப்ரீமியம் வாங்காமல் நமக்கு மறுபடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா ரீஸ்டோர் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டும் நம்ம இந்த டாடா மெடிக்கேர் ப்ரீமியரில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்னஸ் சர்வீசஸ் அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம். ஸோ வெல்னஸ் சர்வீசஸ் அப்படின்னா நம்ம டாடா ஏஜியில் எம்பேனல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் மூலிமா நீங்கள் எனி டைம் அவங்ககிட்ட செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம், டெய்லி கன்சல்டேஷன் நீங்கள் மெடிக்கல் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் கலந்துக்கலாம், டயபெட்டிஸ் வெல்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் ஆன்லைன் மூலமா கலந்துக்கலாம். ஆம்புலன்ஸ் புக்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஆம்புலன்ஸ் புக்கிங் வந்து நம்ம அப்ளிகேஷன் மூலிமாவே டாடா ஏஏஜி மொபைல் அப்ளிகேஷன் மூலிமாவே நீங்கள் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இதில் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து டாடா ஏஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸில் மொபைல் அப்ளிகேஷனில் கஸ்டமரோட ஆப் மூலிமா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வெல்னஸ் சர்வீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த கவர் பார்த்தீங்கன்னா ஹியரிங் எய்ட் கவர். ஸோ காது கேட்காம நம்ம ஹியரிங் எய்டு வைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஹியரிங் எய்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர் இயருக்கு 10,000 rupees வரைக்கும் ஹியரிங் எய்டு அந்த டிவைஸ் வாங்குறதுக்கு நீங்கள் நம்ம பாலிசியில் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஹியரிங் எய்ட் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியும் கொடுக்கறதில்ல, பட் நம்ம டாடா ஏஏஜி இன்சூரன்ஸில் ஹியரிங் எய்ட் கவர் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்த கவர் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டயக்னிஸ்ட் கவர். ஸோ ஹை அண்ட் டயக்னிஸ்ட் கவருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு டோட்டலாக ஃபுல் பாடி சிடி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ஹை அண்ட் டயக்னிஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு சில டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய லெவலில் டயக்னிஸ் பண்ணுவாங்க, டோட்டல் பாடியே சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டயக்னிஸ் வந்து காலையில் போயிட்டு சாயந்தரமே நீங்கள் வந்துடலாம். அந்த மாதிரி ஓபியில் பண்ணக்கூடிய டயக்னிஸ்க்கு நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணி தரோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரியாட்டிக் சர்ஜரி. பாரியாட்டிக் சர்ஜரின்னா அவங்களுக்கே தெரியும், ரொம்ப ஓவர் வெயிட்டு ஓவர் ஒபிசிட்டி மூலிமா ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி ஃபேட் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ